எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி ஆதரவு கொடுங்க. என்னங்க கூத்து இது? நாங்க ஆட்சிக்கு வந்தா ஆட்சிக்கு வர்றதை விடுங்க, அப்ளிகேஷன் வாங்க வந்தாலே, எது வெறும் அப்ளிகேஷன் வாங்க வந்தாலே அதுலயும் பாதிக்கு மேல நீங்களே போட்டியிடுங்க தலைவான்னு சொல்ற அப்ளிகேஷன் தான். விருப்ப மனு வாங்க வந்ததுக்கே வெறுக்க வச்ச ஆளுங்கதான் இவங்க. செங்கோட்டைய முன்னெச்சரிக்கையா கதறி சொன்னதையே கன்ஃபார்ம் பண்ண ஆளுங்கதான் இவங்க. இன்னும் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணல, ஜெயிச்ச மாதிரி கூட எதுவும் நடக்கல, ஜஸ்ட் அப்ளிகேஷன் போட வந்ததுக்கே இந்த அலப்பறை. அந்த பனையூரே பண்ணையூரா பிரிச்சு போட்டாங்க. இந்த லட்சணத்துல போச்சுன்னா அந்த பனையூருக்குள்ளேயே ஓட்டு விழுகாத போல தெரியுது. போய் நீங்க ஒண்ணுமே வேண்டாம், இந்த வீடியோவை எடுத்துட்டு அந்த 6 அவனியும் போய் பாருங்க என்ன பண்றாங்கன்னு. வேலைக்காரங்களை வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஓனர் வந்து இவங்க கிட்ட கெஞ்சி வேலைக்காரங்களை உள்ள கூட்டிட்டு போக வேண்டியது. எல்லா அவனையும் பேரிகேட் போட்டு வச்சிருக்காங்க. யார் இவங்களுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கறது? கேட்டுக்கு முன்னாடியே காரை பார்க் பண்றாங்க. எப்படி நாங்க போய் பாரு, நாங்க சொல்லவே வேண்டாம். ஏன்னா கையில கேமரா இருக்குல்ல, நீங்க கேமராவை எடுத்து போய் கவர் பண்ணாலே என்ன அவங்க வந்து எங்களுக்கு நியூசன்ஸா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இவனுங்க வெறுப்பு மனு வாங்குறங்கிற பேர்ல வெறுப்பு மனு கொடுத்துட்டு போயிட்டாங்க மக்கள் கிட்ட. முறையா ஆட்சிக்கு வராத கட்சிக்கு எதிராவே மக்கள் போராட வந்திருக்காங்க. நாங்கெல்லாம் நிம்மதியா வாழறதா வேண்டாமா அப்படின்னு கேக்குறாங்க. வெறும் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கே மக்களோட நிம்மதியை கெடுத்துட்டீங்கன்னா இனி நீங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்து நாங்கெல்லாம் நிம்மதியா இருந்து எப்படி? பனையூர்காரங்க ஒவ்வொருத்தவங்களும் கதறுன்னு கதறிட்டாங்க. One lesson we can spread, not in residential area. அவ்வளவுதான். Small request. Everybody should win. Everybody should come up. But not in residential. About 12 avenues பாதிப்பு. 12 avenues பாதிப்பு. 11th Avenue. கேப்டன் வெங்கட் ராஜாராம். நாங்கெல்லாம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு சிட்டிக்கு அவுட்டர்ல நாங்களா சொந்தமா வீடு வாங்கி வந்துடலாம்னு நினைச்சா அதுவும் நிம்மதியா இருக்கலாமேன்னு தான் அந்த இடத்துக்கு வரோம். உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா? ஜென்ரலா எல்லா வீடுகளுக்கும் முன்னாடி நோ பார்க்கிங், பிளீஸ் டோன்ட் பார்க் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட் அப்படின்னு எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் இவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்களா, புரிஞ்சுக்கிட்டாங்களா, அறிஞ்சுக்கிட்டாங்களா, தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்றாங்களா, தெரியாம பண்றாங்களானே புரியல. மொத்த பனையூர் ஏரியாவே பிளாக் பண்ணிட்டாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த வீட்டுக்கு வர ஆட்களையே உள்ள விட மாட்டேங்கிறாங்களாமா. பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இடைஞ்சலை கொடுத்து அதுல சக்சஸ் பார்த்த ஆளு நீங்க மட்டும்தான். கொஞ்சம் கூட ஒருத்தனுக்கும் கருணை அத கூட விட்டுறலாம், பேசிக் சென்ஸ் கூட இல்லாம போயிருச்சு. எனக்கு பனையூர்கார மக்களே, நீங்களாம் ஆக்சுவலா சந்தோஷப்படணும். ஏன்னா உங்க வீட்டு காம்பவுண்ட் மேல ஏறி கேட்டு மேல ஏறி உங்க வீட்டு பூத்தொட்டி உடைச்சு உங்க வீடுகளுக்கு சேதாரமாகாம அந்த பக்கம் ஒரு வீட்டுக்கு போகாம இருந்தாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இந்த கட்சியை பொறுத்த அளவுக்கு நம்ம யாருக்கும் சேதாரம் இல்லாம நடந்துக்கிறதே பெரிய நமக்கு ஆதாரம்னு நினைச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு கட்சியா இருந்தா பரவாயில்ல, இது ஒரு கும்பல். இந்த கும்பலை பொறுத்த அளவுக்கு எதுவும் கண்ணுக்கு தெரியாது. கிட்டத்தட்ட இது அழிவு சக்தி கும்பல் தான். அப்படியே போறப்ப அழிச்சிட்டு தான் போகும். இந்த கும்பல் சேர்ற இடமெல்லாம் அறிவிக்கப்படாத போர் மாதிரி தாங்க கிட்டத்தட்ட இருக்கு. ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா இவங்க தளபதியே இவங்க தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் யார மிதிக்கிறோம், என்ன பண்றோம், எந்த இடத்துல இருக்கோம், கத்தலாமா பேசலாமா, இத பத்தி எல்லாம் எந்த கவலையும் கிடையாது. சின்னத்தை வேற சிறப்பா கொடுத்துட்டாங்களா, 2 பல்லையும் கடிச்சு ஊதுனா போதும். நல்ல வேலை இந்த சின்னமாவது சின்னதா இருக்கிற வரைக்கும் தப்பிச்சா. நாதஸ்வர கீதஸ்வரம் கொடுத்திருந்தா நிலைமைய யோசிச்சு பாருங்க, அவ்வளவுதே. ஏன்னா இவங்களுக்கு சங்கீதமும் தெரியாது, இங்கீதமும் தெரியாது. ஆனா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றப்ப கூட அவங்க பேசின விதத்தை பாத்தீங்கல்ல, அந்த இடத்துக்கே சம்பந்தம் இல்லாதவங்க, அந்த எலெக்ஷன்ல நிக்க போற ஆட்கள், அந்த கட்சி தலைவருக்கு ஓட்டு போட போறது இந்த மக்கள் தான் அப்படிங்கிற அந்த பேசிக் எண்ணம் கூட இல்லாத ஆட்கள், மக்களாட்சியில மக்கள் தான் முதல்வர்கள் அப்படிங்கிற எண்ணம் கூட கொஞ்சம் கூட இல்லாத ஆட்கள், எதுக்குத்தான் அங்க அப்படி போனாங்கன்னு கொஞ்சம் யாராவது கேளுங்களேன். எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்களோட விருப்ப மனு கொடுக்க போயிருக்காங்க. டிக்கெட், ஐயோ கிறுக்கு பசங்களா,
டிக்கெட்டுக்கு அப்ளிகேஷன் போடுறாங்கன்னது நீங்க சினிமாக்கு நினைச்சிட்டீங்களா? அதையும் தான் பிளாக்ல வாங்கியிருப்பீங்களே கொஞ்சம் பேரு. ஏன்னா பிளாக் டிக்கெட்டுக்கு பேர் போன ஏரியாவாச்சே நீங்க இருக்கிறது. இது சினிமா டிக்கெட் இல்ல. தேர்தல்ல போட்டி போடுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் தான் கொடுக்க போறீங்க. ஆக்சுவலா உங்க கட்சியை பொறுத்த அளவுக்கு, அதாவது உங்க தளபதி சொன்னதை வச்சு பார்த்தோம்னா 234 கேண்டிடேட்டையும் அவர் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருப்பாரு. ஏன்னா நீண்ட காலமா ரசிகர் மன்றத்துல இருந்தவங்க, மக்கள் பணி செஞ்சுக்கிட்டே இருந்தவங்க, இந்த கட்சிக்கு வேண்டி பாடுபடக்கூடிய உண்மையான தொண்டர்கள், அவங்கெல்லாம் யாருன்னு கட்சி தலைமைக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலா உங்க கட்சிக்கு விருப்ப மனு வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. டைரக்டா அவங்க வந்து கேண்டிடேட்ட சொல்லிடலாம். இந்த விஷயத்துல நாத்தாக்காவும் தாவேக்காவும் ஒண்ணுதானே. ஏன்னா அவங்க டம்மி கேண்டிடேட்ட போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கட்சி. நீங்க ஏதோ ஜெயிக்கிறதுக்காக ஒத்த கால்ல நிக்கிற கட்சின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்களும் டம்மி தான். திராவிடத்துக்கு எதிராக இரண்டாவதா வந்த டம்மி கட்சி உங்க கட்சி தான். அப்புறம் அந்த அப்ளிகேஷனை பத்தி பேசிடலாமா? நீங்க அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிட்டு நீங்க அந்த தொகுதிக்கு நின்னுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நீங்க பனையர் மக்கள் கிட்ட பேசின மாதிரி எல்லாம் உங்க தொகுதி மக்கள் கிட்ட பேசக்கூடாது. அந்த வழியா போறப்போ ஒரு அம்மா துவைச்சிட்டு இருந்தா நீங்களும் துவைச்சு கொடுக்கணும். கூட நின்னு போட்டோ கூட எடுத்துக்கலாம், அதுக்கெல்லாம் பர்மிஷன் இருக்கு. அங்க ஒரு ஐயா வந்து கட்டையை வெட்டிட்டு இருந்தா நீங்களும் போய் வெட்டணும். அங்க ஒரு குழந்தை ஆய போயிட்டு இருந்தா நீங்களும் கழுவியும் விடணும். நம்ம தமிழிசையம்மாலாம் பண்ணாங்க பாத்தீங்கல்ல. இந்த மாதிரி வேலைகளை அந்த மக்களுக்கு நெருக்கமா போய் செஞ்சு நான் உங்களுக்காக அப்படின்னு மக்களை பார்த்து சொல்லணும். உங்களுக்கு ஏதாவது குறை இருந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா நான் ஓடோடி வந்து நிப்பேன். அப்புறம் இந்த தொகுதியில டிச் அடைக்காம, குப்பை சேராம, ஸ்ட்ரீட் லைட் எல்லா இடத்துலயும் இருக்கான்னு பாக்கணும், கழிவறை கிளீனா இருக்கான்னு பாக்கணும். இதெல்லாம் நாங்க பண்ணி கொடுக்குறோம், இதெல்லாம் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுதான் நீங்க அங்க போவீங்க. அதையெல்லாம் விட்டுட்டு அங்கேயும் போய் மக்கள் கிட்ட தளபதி 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 நீங்க பார்த்தா போதும் இல்ல அங்க போய் விசில ஓவரா அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்த இடமும் தெரியக்கூடாது, போன தடமும் தெரியக்கூடாது. இன்னைக்கு போன மாதிரி காலகையர்கள் மாதிரி எல்லாம் போக கூடாது. அதான் போற பக்கமெல்லாம் அழிவுன்னு அழிச்சுட்டே போவீங்கல்ல, அந்த மாதிரிலாம் போக கூடாது. மக்கள் கிட்ட பேசணும். தளபதியே பேச மாட்டாரு, நான் எதுக்குடா பேசணும் அப்படின்னு எல்லாம் கேட்க மாட்டாரு. மக்கள் சொல்லுவாங்க ரொம்ப கத்துறீங்க, கொஞ்சம் கத்தாம போங்கன்னு சொன்னாலும் அதை கேட்டு அமைதியா போகணும். ரொம்ப முக்கியம், சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். போகாதன்னா போக கூடாது, நில்லுன்னா நிக்கணும். இது எதுவுமே உங்களுக்கு பொருந்தாதே. இது வரைக்கும் உங்க கட்சியில இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணிருக்கீங்களா உங்க வரலாறுல? இப்படி எதுக்கும் கட்டுப்படாத காற்றாட்டு வெள்ளமான உங்களை எலெக்ஷன்ல நில்லுங்கன்னு சொல்றது கை கால கட்டி போடுற மாதிரி. அந்த பேசிக் அறிவு கூட இல்லாம தொகுதி மக்கள் கிட்டயே போய் கத்துறீங்களே தாவேக்கா அவர்களே. உங்க தளபதி பேசாமையே வேணாலும் இருக்கலாம், ஊரே சேர்ந்து வேணாலும் உங்க தளபதியை பத்தி பேசலாம். ஏன் நீங்க என்ன அட்டூழியம் வேணாலும் பண்ணலாம், என்ன பண்ணாலும் விசில் சின்னத்தை நீங்க அமுத்த முடியாது. அத அமுக்கிற மக்கள் கிட்ட போய் கை கட்டி தான் ஓட்டு கேட்கணும். நீங்க தான் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வராத ஒரு கட்சியாச்சே. அதுக்குத்தான் நான் செங்கோட்டையன் விழுந்து கதறினாரு. ஏன் செங்கோட்டையன் கதறினார்னா, செங்கோட்டையனுக்கு மட்டும்தான் எலெக்ஷன்னா என்ன, கேம்பெயின்னா என்ன, எப்படி இருக்கணும்னு தெரியும். அந்த கட்சியிலேயே எலெக்ஷனை பத்தி தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் செங்கோட்டையன் மட்டும்தான். மத்த அள்ளு சில்லறைகளுக்கெல்லாம் அதை பத்தி ஒரு நாளும் கவலை இல்லை. பூசி ஆனந்த் ஓட்டு போடுறக்கே போக மாட்டாரு. அந்த ஆதவங்கிற லாட்டரி டிக்கெட்டு அது வாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு அங்கேயே போகும். அப்புறம் அருள்ராஜுக்கு பென்ஷன் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இப்ப நான் சொன்ன இந்த ஆட்கள் யாராவது மக்களை மதிச்சு பேசியிருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா? மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கறத இந்த 5 பேர்த்த பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. ஏதாவது சின்னதா டுமில் அப்படின்னா கூட 5 பேர் அப்ஸ்காண்ட் ஆயிருவாங்க. திருப்பி வந்து அதுக்கான மன்னிப்பு கிண்ணிப்பு வருத்தம் கிருத்தம் எதுவும் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் என்னங்க விஜயோட போர்படை தளபதிகள் இவங்க சீமான் மாதிரி என்ன வேணாலும் பேசுவாங்க, பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் வேணாலும் இருக்குது. ஏன்னா இவங்க யாரும் எலெக்ஷன்ல போட்டி போட போறது இல்ல. இவங்க என்னைக்கும் தனியா போய் மக்களை சந்திக்க போறதும் கிடையாது. அந்த விஜய்ங்கிற பொம்மையோடயே நின்னுட்டு அந்த பொம்மைய பார்க்க வர கூட்டத்துக்கு முன்னாடி நின்னுட்டு ஏதோ எல்லாத்தையும் இவங்கதான் பண்ண போற மாதிரி கத்த மட்டும்தான் தெரியும். ஆர்கனைஸே ஆகாத கூட்டத்துக்கு அப்ளிகேஷன் போட வர சொன்னதே தப்புன்னு பனையூர் முழுக்க பறைசாற்றி விட்டது தாவேக்கா. இந்த தாவேக்கா வச்சு இன்னும் எலெக்ஷன் முடியறதுக்குள்ள எத்தனை வேலையை பார்க்க போறாங்களோ தெரியல. இந்த காலகேயர்கள் எங்க போனாலும் மக்கள் வெறுப்பதா சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு
நேத்து நடந்த விஷயமே மிகப்பெரிய சாட்சி. மக்கள் கொந்தளிச்சு பேசுறாங்க, இவங்க மக்களை பேசவே விடாம பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பேசுவோம், இவங்க பேச்ச நிறுத்தி மக்களுக்கான பேச்சாக நாம பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.